வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சியின் சிறப்பு காணொளியான 100வது காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் டு மை 100th வீடியோ. A kind request to those who do not know Tamil. Those who do not know Tamil are requested to mute the audio and watch the video as the video is designed to be self-explanatory. இந்த காணொளி முந்தைய காணொளிகளின் ஒரு தொகுப்பாகவும் இன்றியமையாத இலக்கண சொற்களஞ்சிய கூறுகள் குறித்த ஒரு சுருக்கமான கண்ணோட்டமாகவும் அமைகிறது. இத்தளமானது மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆங்கிலத்தை முறையாக கற்க விரும்பும் எவருக்கும் தமிழ் வாயிலாக ஆங்கிலத்தை முறைப்படி கற்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. இந்த காணொளியில் ஆங்கில இலக்கண சொற்களஞ்சியம் சேர்க்கப்பட்டுள்ளது. இச்சொற்களஞ்சியத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து இலக்கண கூறுகளும் 90க்கும் மேற்பட்ட காணொளிகள் வாயிலாக தமிழில் எளிய விளக்கங்கள், வண்ண வேறுபாடுகள், இலக்கண அமைப்புகள், எடுத்துக்காட்டுகள், பயிற்சிகள் மற்றும் பேச்சு வழக்கு பயன்பாடுகளுடன் ஏற்கனவே முறையாக கற்பிக்கப்பட்டுள்ளன. இந்த காணொளியுடன் 100 காணொளிகள் நிறைவு பெறுகின்றன. தமிழின் மூலம் ஆங்கிலத்தை முறையாக கற்றுக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆங்கிலத்தை எளிமைப்படுத்தவே இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் கூட படிப்படியாக கற்றுக்கொள்ளலாம். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கும், ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் விதமாக இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலை தேடுபவர்கள், இன்னும் யாரெல்லாம் ஆங்கிலத்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் மிகவும் பயனுள்ளதாகவும் எளிமையாகவும் இருக்கும். இந்த சேனலை எது தனித்துவமாக்குகிறது? தமிழ் வாயிலாக ஆங்கிலம் கற்பித்தல், இலக்கண பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள சொற்களில் வண்ண வேறுபாடுகள், முறையான கற்றல் முறை, எளிமையான விளக்கங்கள், பாடங்களுக்கு பிந்தைய பயிற்சிகள், நடைமுறை பயன்பாட்டிற்கான பேச்சு ஆங்கிலம் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ். சேனலின் நோக்கம் குழப்பமின்றி இலக்கணம் கற்கவும், நம்பிக்கையுடன் பேசவும், பொதுவான தவறுகளை தவிர்க்கவும், ஆங்கிலத்தில் வலுவான அடித்தளத்தை அமைத்து கொள்ளவும். தமிழ் மொழி தெரியாதவர்கள் கூட ஆடியோவை அணைத்துவிட்டு இந்த வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வீடியோக்கள் எவ்வித விளக்கமும் இன்றி தாமாகவே பொருளை உணர்த்தும் வகையிலும் சொற்கள் தனித்துவமான வண்ண குறியீடுகளால் வேறுபடுத்தி காட்டப்படுவதால் பார்ப்பதற்கு மிகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதால் இதன் மூலம் தமிழ் தெரியாதவர்களுக்கும் கூட கற்பது மிகவும் எளிதாகிறது. 100 காணொளிகள் பயணம். பதிவேற்றப்பட்ட காணொளிகள் குறித்த ஒரு சிறப்பு பார்வை. பிளேலிஸ்டோட டீட்டெயில்ஸை நான் கூற இருக்கிறேன். கிராமர் எசென்ஷியல்ஸ் இலக்கண அடிப்படைகள் குறித்த 26 காணொளிகள். இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கிராமர் கான்செப்ட்ஸ். அடிப்படை முதல் மேம்பட்ட இலக்கண கருத்துக்கள் வரை படிப்படியாக மிகவும் டீட்டெயில்டாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஃபார் கிராமர் எசென்ஷியல் லெசன்ஸ். இதில் 26 காணொளிகள் உள்ளன. கிராமர் எசென்ஷியல்ஸில் நான் 26 இலக்கண கான்செப்ட்ஸ் பற்றி கற்பித்திருக்கிறேன் என்று கூறினேன் அல்லவா? ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ கொடுத்திருக்கிறேன். எதற்கென்றால் நீங்கள் அந்த கான்செப்டை கரெக்டாக புரிந்து கொண்டீர்களா என்பதை உங்களை தற்பரிசோதனை பண்ணிக்கொள்வதற்காக இந்த 26 எக்ஸசைஸ் வீடியோ ஒவ்வொரு கிராமர் எசென்ஷியல் வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக நான் கொடுத்திருக்கிறேன். அடுத்தது 10 சீரீஸ். இதில் 14 வீடியோஸ் இருக்கிறது. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் ஆகிய 12 டென்சஸ் காலங்கள் இருக்கிறது அல்லவா? அதை பற்றி உள்ள டீட்டெயில் வீடியோ. அனைத்து டென்சஸ், அவற்றின் அமைப்பு, எடுத்துக்காட்டுகள் மற்றும் பயன்பாட்டுடன் மிகவும் விரிவாக கற்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது வாய்ஸ் சீரீஸ். அதாவது ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ், செய்வினையிலிருந்து செயற்பாட்டு வினையாக மாற்றுகிறது பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதை டீட்டெயில்டாக 11 காணொளிகள் மூலமாக விளக்கி இருக்கிறேன். அடுத்தது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ், பேச்சு ஆங்கில கேள்விகள். இதில் 14 காணொளிகள். ஆம், டூ, ஹாவ் போன்ற துணை வினைகள், ஆக்சிலரி வெர்ப்ஸ் கொண்டு தொடங்கும் அன்றாட பயன்பாட்டு கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளன.
ஸ்பெஷல் லேர்னிங் வீடியோஸ் சிறப்பு பயிற்சி காணொளிகள். இவற்றில் 8 காணொளிகள் உள்ளன. 1 நிமிட ஆங்கிலம், சொற்களஞ்சியம், கால பயிற்சிகள் மற்றும் பல காணொளிகள் உள்ளன. டெய்லி ஷார்ட்ஸ், அதாவது அன்றாட பணிகள் பற்றிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் 50 காணொளிகள். காலை முதல் இரவு வரையிலான அன்றாட செயல்பாட்டு தொடர்கள். அவர் பாடி ஷார்ட்ஸ் 100 காணொளிகள். நமது உடல் பற்றிய 100 ஷார்ட்ஸ் காணொளிகள். நமது உடல் பற்றிய செயல்கள், உணர்வுகள், அசைவுகள் மற்றும் அன்றாட பேச்சு தொடர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சியின் மூலம் யாரெல்லாம் பயனடையலாம்? ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், வேலை தேடுபவர்கள், இல்லத்தரசிகள் மற்றும் ஆங்கிலத்தை முறையாக கற்க விரும்பும் யாவரும் பயன்பெறலாம். எமது எதிர்கால திட்டங்கள் என்ன? இன்னும் அதிகமான ஸ்போக்கன் இங்கிலீஷ் காணொளிகள், இன்னும் அதிகமான பயிற்சிகள், இன்னும் அதிகமான நடைமுறை தொடர்பு காணொளிகள். இந்த 100 காணொளிகள் வெறும் பதிவேற்றங்கள் அல்ல, இவை படிப்படியாக ஆங்கிலம் கற்பதற்கான ஒரு முழுமையான பாதையாகும். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே கூறியது போல இச்சொற்களஞ்சியத்தில் கிளாசரியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இலக்கண கூறுகளும் 90க்கும் மேற்பட்ட காணொளிகள் வாயிலாக தமிழில் எளிய விளக்கங்கள், வண்ண வேறுபாடுகள், இலக்கண அமைப்புகள், எடுத்துக்காட்டுகள், பயிற்சிகள் மற்றும் பேச்சு வழக்கு பயன்பாடுகளுடன் ஏற்கனவே முறையாக கற்பிக்கப்பட்டுள்ளன. கிளாசரி ஆங்கில இலக்கண சொற்களஞ்சியம் ஒரு சிறிய கண்ணோட்டம். ஆங்கில இலக்கணத்தில் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து அம்சங்களும் இந்த சேனலில் பதிவேற்றப்பட்டு உள்ளன. இவற்றில் ஆங்கில இலக்கணம் சார்ந்த நவுன், வேர்ப், டென்ஸ், வாய்ஸ் போன்ற காணொளி தலைப்புகள், காணொளிக்குள் பயன்படுத்தப்பட்டுள்ள சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ஃப்ரேஸ் போன்ற சொற்கள் ஆகியவற்றை பற்றிய ஒரு மிக குறுகிய ஆனால் மிகவும் பயனுள்ள, நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம் இதோ உங்களுக்காக. சப்ஜெக்ட் எழுவாய், டூயர் ஆஃப் தி ஆக்ஷன், செயலை செய்பவர். சாமுவல் இஸ் பிளேயிங், சாமுவல் சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் பயனிலை, டெல்ஸ் சம்திங் அபவுட் த சப்ஜெக்ட், எழுவாயை பற்றி ஏதோ கூறுகிறது. சாமுவல் ட்ரூ எ பிக்சர், ட்ரூ எ பிக்சர், ப்ரெடிகேட். ஆப்ஜெக்ட் செய்யப்படு பொருள், ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன், செயலை பெறுபவர். மை மதர் லவ்ஸ் மீ, மீ ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் நேரடி செய்யப்படு பொருள், செயலால் நேரடியாக பாதிக்கப்படும் பொருள். தி ஆப்ஜெக்ட் டைரக்ட்லி அஃபெக்டட் பை தி ஆக்ஷன். ஷீ கேவ் மீ எ பென், எ பென் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மறைமுக செய்யப்படு பொருள். த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த டைரக்ட் ஆப்ஜெக்ட், நேர்முக பொருளை பெறுபவர். ஷீ கேவ் மீ எ பென், மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். காம்ப்ளிமெண்ட் நிறைவு கூறு, a word or phrase that completes the meaning of the subject or object. எழுவாய் அல்லது செய்யப்படு பொருளின் பொருளை நிறைவு செய்யும் ஒரு சொல் அல்லது சொற்றொடர். சாமுவல் இஸ் a teacher, a teacher complement. adverbial வினை உரிச்சொல் தொகுதி, a word or group of words that functions as an adverb. வினையுரிச்சொல்லாக செயல்படும் ஒரு சொல் அல்லது சொற்களின் தொகுப்பு. She spoke with confidence, with confidence, adverbial. Sentence வாக்கியம் expresses a complete thought clearly, ஒரு முழுமையான கருத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. I read a lot of books. Sentence pattern வாக்கிய அமைப்பு, the arrangement of sentence elements, வாக்கிய கூறுகளின் அமைப்பு. SV subject verb, SVO subject verb object, SVA subject verb adverbial, SVC subject verb complement, SVOO subject verb indirect object, direct object போன்றவை. இதை நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். சிங்குலர் ஒருமை refers to one person, animal, place or thing. ஒரே ஒரு நபர், விலங்கு, இடம் அல்லது பொருளை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு சாமுவல், சென்னை, கேட், சேர், எக்ஸெட்ரா. ப்ளூரல் பன்மை refers to more than one person, animal or thing. ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள், விலங்குகள் அல்லது பொருட்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு சில்ட்ரன், டாக்ஸ், வில்லேஜஸ், டேபிள்ஸ், எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை refers to the speaker himself or herself. பேசுபவர் தன்னையே குறிக்கிறது.
எடுத்துக்காட்டு ஐ லைக் காஃபி. ஐ ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் முன்னிலை ரெஃபர்ஸ் டு த பர்சன் அட்ரஸ்ட் டைரக்ட்லி. நேரடியாக பேசப்படும் நபரை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு ஆர் யூ லிசனிங். யூ செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் படர்க்கை ரெஃபர்ஸ் டு அதர்ஸ் ஸ்போக்கன் அபவுட் இன்டைரக்ட்லி. மறைமுகமாக பேசப்படும் பிறரை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு சாமுவல் ஹாஸ் கான் டு சென்னை. சாமுவல் தேர்ட் பர்சன். மாஸ்குலைன் ஜெண்டர் ஆண் பால் ரெஃபர்ஸ் டு மேல்ஸ் அமங் லிவிங் பீயிங்ஸ். உயிரினங்களில் ஆண்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு சாமுவல், கிங், லயன், காக் எக்ஸெட்ரா. ஃபெமினின் ஜெண்டர் பெண் பால் ரெஃபர்ஸ் டு ஃபீமேல்ஸ் அமங் லிவிங் பீயிங்ஸ். உயிரினங்களில் பெண்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு சாரா, குயின், லயனஸ், ஹென் எக்ஸெட்ரா. நியூட்டர் ஜெண்டர் பலவின் பால் ரெஃபர்ஸ் டு இன்அனிமேட் திங்ஸ். உயிரற்ற பொருட்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு டேபிள், சேர், ஸ்டார், ஸ்டோன் எக்ஸெட்ரா. காமன் ஜெண்டர் பொது பால் ரெஃபர்ஸ் டு போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இருவரையும் குறிக்கிறது. எடுத்துக்காட்டு டீச்சர், டாக்டர், ஸ்டூடெண்ட் எக்ஸெட்ரா. நவுன், ப்ரோனவுன், வெர்ப் ஆகியவற்றை பற்றி விரிவான காணொளிகள் இந்த சேனலில் பதிவேற்றப்பட்டு உள்ளன. நவுன் பெயர்ச்சொல் ரெஃபர்ஸ் டு நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஒரு நபர், இடம் அல்லது பொருளின் பெயரை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு சாமுவல், சென்னை, டேபிள் எக்ஸெட்ரா. ப்ரொனவுன் பிரதி பெயர்ச்சொல் ரீப்ளேசஸ் அ நவுன். ஒரு பெயர்ச்சொல்லை இடப்பெயர்ச்சி செய்கிறது. எடுத்துக்காட்டு ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, மீ, அஸ் எக்ஸெட்ரா. வெர்ப் வினைச்சொல் denotes a state or an action. ஒரு நிலை அல்லது ஒரு செயலை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு ரன், டான்ஸ், பிளே எக்ஸெட்ரா. மெயின் வெர்ப் முதன்மை வினைச்சொல் the principal verb in a sentence. ஒரு வாக்கியத்தின் முதன்மை வினைச்சொல். எடுத்துக்காட்டு she sings well. sings மெயின் verb. ஆக்சிலரி அல்லது ஹெல்பிங் verb துணை வினைச்சொல் accompanies a main verb to indicate tense. ஒரு வாக்கியத்தில் காலத்தை குறிக்க முதன்மை வினைச்சொல்லுடன் இணைந்து வருகிறது. I am reading a book. am auxiliary verb அல்லது helping verb. இதில் காணப்படுகிற adjective மற்றும் adverb பற்றி விரிவான காணொளி இந்த சேனலில் பதிவேற்றப்பட்டு உள்ளன. Modal auxiliary verb துணை வினைச்சொல் helping verbs that express necessity, ability, permission or possibility. தேவை, திறன், அனுமதி அல்லது சாத்தியக்கூறை வெளிப்படுத்தும் துணை வினைகள் ஆகும். எடுத்துக்காட்டு can, could, may, might, will, would எக்ஸெட்ரா. Transitive verb செயப்படுபொருள் உடைய வினை a verb that takes an object. செயப்படுபொருள் ஏற்கும் வினைச்சொல். எடுத்துக்காட்டு she wrote a letter. letter என்பது ஆப்ஜெக்ட். Intransitive verb செயப்படுபொருள் அற்ற வினை a verb that does not take an object. செயப்படுபொருளை ஏற்காத வினைச்சொல். the baby slept. இதில் ஆப்ஜெக்ட் இல்லை. Adjective பெயர் உரிச்சொல் describes a noun. பெயர் சொல்லை விவரிக்கிறது. எடுத்துக்காட்டு he is a brave boy. brave adjective. Adverb வினையுரிச்சொல் describes a verb, adjective or another adverb. வினைச்சொல், உரிச்சொல் அல்லது மற்றொரு வினை உரிச்சொல்லை விவரிக்கிறது. எடுத்துக்காட்டு I ran fast. fast adverb. Preposition, conjunction, interjection, article ஆகியவற்றை பற்றி டீட்டெயில்டான வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணப்பட்டு உள்ளது. Preposition மூன்றிடைச்சொல் shows relation between words clearly. சொற்களுக்கு இடையேயான தொடர்பை தெளிவாக காட்டுகிறது. எடுத்துக்காட்டு இன், ஆன், அட், அண்டர், above, behind எக்ஸெட்ரா. கன்ஜங்ஷன் இணைப்பிடைச்சொல் joins words, phrases or sentences together. சொற்களையோ சொற்றொடர்களையோ அல்லது வாக்கியங்களையோ ஒன்றாக இணைக்கிறது. எடுத்துக்காட்டு and, but, though, yet, since எக்ஸெட்ரா. Interjection வியப்பிடைச்சொல் expresses sudden feelings or emotions strongly. திடீர் உணர்வுகளையும் மன வெளிச்சிகளையும்
வலுவாக வெளிப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு ஹுரா, we have won the match. ஹுரா இன்டர்ஜெக்ஷன். ஆர்டிக்கிள் இடைச்சொல் used before noun to indicate whether the noun is specific or non-specific. பெயர்ச்சொல் குறிப்பிட்டதா அல்லது பொதுவானதா என்பதை குறிக்க பெயர்ச்சொல்லுக்கு முன் பயன்படுத்தப்படுகிறது. ஏ and த ஆகியவையே ஆர்டிகிள்ஸ் ஆகும். A lion and an elephant lived in a forest where the lion was the king. இந்த எடுத்துக்காட்டில் a and the ஆகியவை ஆர்டிகிள்ஸ் ஆகும். இன்ஃபினிட்டிவ் தொழிற்பெயர் the base form of a verb usually preceded by to. பொதுவாக to என்ற சொல்லால் முன்னிலை பெறும் வினைச்சொல்லின் அடிப்படை வடிவம். எடுத்துக்காட்டு to read, to play. gerund தொழிற்பெயர் வினை. an ing form used as a noun ஒரு பெயர் சொல்லாக பயன்படும் ing வடிவம். swimming is a good exercise. swimming என்பது gerund. present participle நிகழ்கால வினையெச்சம். a verb form ending in ing that denotes a continuing action. தொடர் செயலை குறிக்கும் ing-இல் முடியும் ஒரு வினைச்சொல் வடிவம். எடுத்துக்காட்டு ரைட்டிங், சிங்கிங், பிளேயிங், லிசனிங், எக்ஸெட்ரா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினைமுற்று பெயரெச்சம். verb form used to form perfect verb tenses and the passive voice. முற்றுக்கால வினை வடிவங்களையும் சேப்பாட்டு வினையையும் உருவாக்க பயன்படும் வினைச்சொல் வடிவம். எடுத்துக்காட்டு written, sung, played, listened, எக்ஸெட்ரா. டென்ஸ் மற்றும் வாய்ஸ் பற்றிய அனைத்து காணொளிகளிலும் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆகியவற்றில் டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணப்படுகிறது அல்லது வாய்ஸ் எப்படி ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸுக்கு மாறுகிறது என்பதை டீட்டெயில்டாக தனித்தனியாக கற்பித்து இருக்கிறேன். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியம். எக்ஸ்பிரஸஸ் அ தாட் இன் அ பாசிட்டிவ் வே. ஒரு கருத்தை நேர்மறையான முறையில் வெளிப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு we have completed the task. நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம். எக்ஸ்பிரஸஸ் அ தாட் இன் அ நெகட்டிவ் வே. ஒரு கருத்தை எதிர்மறையான முறையில் வெளிப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு she has not completed cooking. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வினா வாக்கியம். ask a question clearly. ஒரு கேள்வியை தெளிவாக கேட்கிறது. எடுத்துக்காட்டு did you go to the exhibition? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம். gives, commands, requests or advice. கட்டளைகள், கோரிக்கைகள் அல்லது ஆலோசனைகளை வழங்குகிறது. எடுத்துக்காட்டு க்ளோஸ் த டோர். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வியப்பு வாக்கியம். எக்ஸ்பிரஸஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் ஆர் எக்ஸைட்மெண்ட். கடும் உணர்ச்சிகள் அல்லது உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறது. பிரேவோ, he saved the drowning child. phrase சொற்றொடர் a group of words that does not express a complete thought. முழுமையான கருத்தை வெளிப்படுத்தாத சொற்களின் தொகுப்பு. எடுத்துக்காட்டு in the classroom the little girl with the green balloon. clause வாக்கியக்கூறு அல்லது வாக்கியத்தின் உட்பிரிவு. a group of words that contains a subject and a verb. எழுவாய் மற்றும் பயனிலையை கொண்ட சொற்களின் தொகுப்பு. எடுத்துக்காட்டு when the bell rang, because I was tired. சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகியவற்றை பற்றி டீட்டெயில்டு வீடியோஸ் இந்த சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளன. சிம்பிள் சென்டென்ஸ் தனி வாக்கியம். contains one subject and one verb. ஓர் எழுவாய் மற்றும் ஒரு பயனிலையை கொண்டது. எடுத்துக்காட்டு birds fly. காம்பவுண்ட் சென்டென்ஸ் கூட்டு வாக்கியம். joins two independent clauses by a conjunction. ஒரு இணைப்புச்சொல் மூலம் இரண்டு தனித்த வாக்கிய கூறுகளை இணைக்கின்றது. எடுத்துக்காட்டு the cat slept and the mouse came out from its hole. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை வாக்கியம். combines one independent clause with one or more dependent clause. ஒரு தனித்த வாக்கிய கூறுடன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சார்பு வாக்கிய கூறுகளை இணைக்கிறது. எடுத்துக்காட்டு although it is raining the children are playing. டென்ஸ் காலங்கள் பற்றி present tense முதல் future perfect continuous tense வரைக்கும் உள்ள 12 டென்சஸ் பற்றியும் டீட்டெயில்டான வீடியோஸ் இந்த
சேனலில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அதற்கென்று ஒரு தனி பிளேலிஸ்டும் உள்ளது. அது மட்டுமல்லாது டென்ஸ் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக நாம் புரிந்து கொள்வதற்கு அதற்காக சில வீடியோஸ் என்னுடைய கிராமர் எசென்ஷியல்ஸ் பிளேலிஸ்டில் பதிவேற்றப்பட்டுள்ளது. டென்ஸ் காலம் ஷோஸ் when an action happens. ஒரு செயல் எப்போது நிகழ்கிறது என்பதை காட்டுகிறது. எடுத்துக்காட்டு I pray as soon as I wake up. Present tense நிகழ்காலம் denotes universal truth and daily routines. பொது உண்மைகளையும் அன்றாட செயல்பாடுகளையும் குறிக்கிறது. எடுத்துக்காட்டு the sun rises in the east. Past tense இறந்த காலம் a completed action. நிறைவடைந்த செயல் we watched a movie yesterday. Future tense எதிர்காலம் denotes an action that will happen. நிகழவிருக்கும் ஒரு செயலை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு my sister will come tomorrow. Present continuous tense தொடர் நிகழ்காலம் an action going on at the time of speaking. பேசும் நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு செயல். எடுத்துக்காட்டு I am studying. Past continuous tense தொடர் இறந்த காலம் an action that was going on in the past. கடந்த காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு செயல். எடுத்துக்காட்டு I was cooking when you called me. Future continuous tense தொடர் எதிர்காலம் an action that will be happening in the future. எதிர்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்க போகும் ஒரு செயல். எடுத்துக்காட்டு I will be visiting my friend next week. Present perfect tense நிகழ்கால வினைமுற்று an action that has been completed in the recent past. அண்மை கடந்த காலத்தில் நிறைவடைந்த ஒரு செயல். எடுத்துக்காட்டு the clock has just struck 9. Past perfect tense இறந்த கால வினைமுற்று an action that was completed in the past. கடந்த காலத்தில் நிறைவடைந்த ஒரு செயல். எடுத்துக்காட்டு the train had left before I reached the station. Future perfect tense எதிர்கால வினைமுற்று an action that will be completed in the future. எதிர்காலத்தில் நிறைவடையவிருக்கும் ஒரு செயல். எடுத்துக்காட்டு I will have completed the task by the end of next month. Present perfect continuous tense நிகழ்கால வினைமுற்று தொடர் an action that has begun and has been continuing in the present. ஒரு செயல் தொடங்கி நிகழ்காலத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு செயல். எடுத்துக்காட்டு I have been driving since morning. Past perfect continuous tense இறந்த கால வினைமுற்று தொடர் an action that had been happening at some period of time in the past. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு செயல். எடுத்துக்காட்டு I had been playing football until I got seriously injured. Future perfect continuous tense எதிர்கால வினைமுற்று தொடர் an action that will have been happening at some period of time in the future. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்க போகும் ஒரு செயல். எடுத்துக்காட்டு Samuel will have been teaching English for 10 years by next week. ஒரு வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து பாசிவ் வாய்ஸுக்கு டென்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுகிறது என்பதை பற்றி பல காணொளிகள் இந்த சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. இதற்கென்று ஒரு தனி பிளேலிஸ்ட் உள்ளது. மற்றும் அல்லாது இந்த கன்வர்ஷன் ரூல்ஸ் மற்றும் கிராமர் எசென்ஷியல் பிளேலிஸ்டிலும் உள்ளது. வாய்ஸ் வினை indicates whether the subject performs or receives the action. எழுவாய் ஒரு செயலை செய்கிறதா அல்லது ஏற்கிறதா என்பதை குறிக்கிறது. எடுத்துக்காட்டுகள் I draw pictures. Pictures are drawn by me. Active voice செய்வினை the subject performs the action. எழுவாய் செயலை செய்கிறது. எடுத்துக்காட்டு My mother loves me. Passive voice செயப்பாட்டு வினை the subject receives the action. எழுவாய் செயலை ஏற்கிறது. I am loved by my mother. டைரக்ட் ஸ்பீச் மற்றும் இன்டைரக்ட் ஸ்பீச் பற்றி டீட்டெயில்டு வீடியோஸும் இந்த சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் விச் இஸ் கிவன் இன் கோட்ஸ். பேசப்பட்ட துல்லியமான சொற்கள் மேற்கோள் குறிகளுக்குள் தரப்படுகிறது. எடுத்துக்காட்டு he said I am busy. இன்டைரக்ட் ஸ்பீச் அயர்கூற்று a statement that conveys what was said. கூறப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தும் ஒரு வாக்கியம். எடுத்துக்காட்டு he said that he was busy. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பற்றி விரிவான காணொளி இந்த சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்
ஒப்பீட்டு நிலைகள். டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் டு கம்பேர் குவாலிட்டிஸ். பண்புகளை ஒப்பிடுவதற்கு பயன்படும் பல்வேறு வடிவங்கள். எடுத்துக்காட்டு, ஷீ இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள் இன் ஆர் ஃபேமிலி. பாசிட்டிவ் டிகிரி நேர்நிலை. டிஸ்கிரைப்ஸ் அ நவுன் வித்தவுட் கம்பேரிங் இட் டு எனிதிங் எல்ஸ். வேறெதுடனும் ஒப்பிடாமல் ஒரு பெயர்ச்சொல்லை விவரிக்கிறது. எடுத்துக்காட்டு, சாமுவல் இஸ் அ டால் பாய். டால். கம்பேரிட்டிவ் டிகிரி ஒப்புநிலை. கம்பேர்ஸ் டூ குவாலிட்டிஸ் ஆஃப் டூ நவுன்ஸ் ஆர் ப்ரோனவுன்ஸ். இரண்டு பெயர்ச்சொற்கள் அல்லது பிரதி பெயர்ச்சொற்களின் இரண்டு பண்புகளை ஒப்பிடுகிறது. எடுத்துக்காட்டு, ஜான் இஸ் டாலர் than சாம்வெல். சூப்பர்லேட்டிவ் டிகிரி உயர்நிலை. கம்பேர் 3 or more nouns ஆர் ப்ரோனவுன்ஸ். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பெயர்ச்சொற்கள் அல்லது பிரதி பெயர்ச்சொற்களை ஒப்பிடுகிறது. எடுத்துக்காட்டு, ஜான் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். பஞ்சுவேஷன் மற்றும் கேபிட்டலைசேஷன் பற்றிய விரிவான காணொளி இந்த சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. பஞ்சுவேஷன் நிறுத்தல் குறிகள். சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் அ சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தப்படும் குறிகள் மற்றும் குறியீடுகள். எடுத்துக்காட்டுகள், பீரியட், ஃபுல் ஸ்டாப், கமா, கொஸ்டின் மார்க், கேள்வி, கோலன், செமிகோலன். கேபிட்டலைசேஷன் பேரெழுத்து பயன்பாடு. யூஸ் ஆஃப் கேபிட்டல் லெட்டர்ஸ் வென் நெசசரி. தேவையான இடங்களில் பெரிய எழுத்துக்களை பயன்படுத்துதல். எடுத்துக்காட்டுகள், சென்னை, ஜான், தி USA, BA. இதில் சென்னையில் C கேபிட்டல் லெட்டர், ஜானில் J கேபிட்டல் லெட்டர், USAயில் USA ஆகியவை கேபிட்டல் லெட்டர்ஸ், BAவில் B மற்றும் A கேபிட்டல் லெட்டர்ஸ். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் எழுவாய் வினை ஒத்திசைவு. The verb must agree with the subject in number and person. வினைச்சொல் எழுவாயுடன் எண் மற்றும் இட அடிப்படையில் இயைந்து இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு, he goes to school. கொஸ்டின் டேக் இதை பற்றி விரிவான காணொளி இந்த சேனலில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. கொஸ்டின் டேக் வினா தொடர். A short question added at the end of a statement. ஒரு கூற்று வாக்கியத்தின் இறுதியில் சேர்க்கப்படும் ஒரு சிறிய கேள்வி. எடுத்துக்காட்டு, he is not studying, isn't he? இடியம் மரபு தொடர். A phrase whose meaning is different from its literal meaning. நேரடி பொருளை விட மாறுபட்ட பொருளை கொண்ட ஒரு சொற்றொடர். எடுத்துக்காட்டு, once in a blue moon. சினானிம் இணைச்சொல். A word having the same meaning as another word. மற்றொரு சொல்லின் அதே பொருளை கொண்ட ஒரு சொல். எடுத்துக்காட்டு, பிக், லார்ஜ். ஆண்டனிம் எதிர்ச்சொல். A word having the opposite meaning of another word. மற்றொரு சொல்லின் எதிர்பொருளை கொண்ட ஒரு சொல். எடுத்துக்காட்டு, hot, cold. 75% மேல் பிழை இல்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு நான் எழுதிய 2 புத்தகங்கள். டென்ஸ் மற்றும் வாய்ஸ் குறித்த பயிற்சி புத்தகம், பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ். 4000க்கும் அதிகமான கோடிட்ட இடங்களை நிரப்பும் பயிற்சிகளை கொண்டது. இது ஒரு அச்சு பதிப்பு, பிரிண்ட் வெர்ஷன். டென்சஸ் மற்றும் வாய்ஸ் குறித்த ஒரு பயிற்சி கையேடு, பால்ஸ் ஹேண்ட்புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ். 600க்கும் மேற்பட்ட பலதரப்பட்ட பயிற்சி தொகுப்புகளை கொண்ட ஒரு மின்னூல் பதிப்பு, ஒரு வெர்ஷன் இது. இவற்றை கொண்டு ஆங்கிலத்தை முறையாக கற்றுக்கொள்ளுங்கள். 12 டென்சஸும் ஃபார்மேஷன் ரூல்ஸ் கிளியராக கொடுக்கப்பட்டுள்ளன. அவை அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் மற்றும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் எப்படி ஃபார்ம் ஆகிறது என்பது கொடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸும் டென்சஸுக்கு ஏற்றவாறு அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் மற்றும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி மாறுகிறது என்பதும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி எக்ஸசைசஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆன்சர் கீயும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் யாரெல்லாம் ஆங்கிலத்தை தவறில்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகவும் உபயோகமாக இருக்கும். இன்னும் புதிய கோணத்தில், புதிய முறையில் மேலும் பயனுள்ள வீடியோக்கள் விரைவில் வர இருக்கின்றன. இந்த 100வது வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் பகிர அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்கள் ஆதரவும் ஊக்கமும் தான் இந்த பயணத்தின் மிகப்பெரிய பலனாக அமைந்திருக்கிறது. அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி,
தொடர்ந்து இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.